Okay, ma, the continuation. Listen to the lines. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long. He had watched his parents playing about his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to drive for fish. Very easy, simple sentences தான், பெரிய பயங்கரமாலாம் ஒன்றுமே கிடையாது. That was 24 hours ago அப்படின்னு கேட்டால் the happenings given in the previous paragraph எப்போ நடந்துச்சுன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்படின்னா என்ன, இந்த பேராகிராஃபில் சொல்ல போகிறது ஆஃப்டர் 24 hours, அடுத்த நாள் கரெக்டாக 24 மணி நேரம் கழிச்சு என்ன நடந்துச்சு. Since then nobody had come near him. யாருமே வந்து nobody, what are the other persons? Nobody here refers to his two brothers, to a sister and his parents. அதோட அண்ணன், அதாவது 2 பிரதரும் சிஸ்டரும், அப்பா அம்மா, யாருமே nobody had come near him. As the parents said earlier, ஏற்கனவே சொன்ன மாதிரியே வந்து யாருமே வந்து எட்டி பார்க்கவே இல்லை. at near come near him, பக்கத்துலேயே வரவே கிடையாது. the day before, all day long, 24 மணி நேரம் ஃபுல்லாகவே வந்து the young seabird was very alone. No one helped him to get food, to eat food. No one gave food to him. யாருமே வந்து உங்களுக்கு உணவு கொடுக்கவே கிடையாது, அம்மா முன்னாடியே சொன்ன மாதிரி. He had watched his parents playing about, but the young seagull could see the other family members flying about. பறந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது, இது உள்ளே உட்காந்துருக்குது. பட் அந்த வித் their parents, his young brothers and sister வந்து were flying with their parents. பேரண்ட்ஸோட பறந்துட்டுருக்காங்க, இது வந்து பார்க்குது உட்காந்துட்டு. டீச்சிங் ஹிம், அண்ட் எதுக்காக பறந்துட்டுருக்கு அப்படின்னா பர்ஃபெக்டிங் தெம் இன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட்டு. ஜஸ்ட் இது அவங்களும் வந்து யங் பேர்சனு, அதனால் அவங்களும் வந்து பறக்கிறதுக்கு பயிற்சி தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ தே ஆர் லேர்னிங் தி ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங் வெரி பர்ஃபெக்ட்லி. ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க வந்து அந்த பறக்கிறது அப்படிங்கிற கலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸும் டீச்சிங் தம் ஹவு டு ஸ்கிம் இன் த வேவ்ஸ். அந்த வேவ்ஸில், வேவ்னா என்னது, அலை, காற்று, அது மாதிரி தான் இங்கே அர்த்தம் வரும். அது எப்படி ஸ்கிம் பண்ணி போகிறது அப்படிங்கிறதுலாம் தெம் ஹியர் ரெஃபர்ஸ் டு த பேரண்ட். த பேரண்ட் தெம்ங்கிறது வந்து இங்கே பேர்ட்ஸு. டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்கிம் தி வேவ்ஸ். அந்த வேவ்ஸில் எப்படி ஸ்கிம் பண்ணி போகிறது, அதாவது ஜென்ரலாக எப்படி பறக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ் அண்ட் தென் டைவிங் ஃபார் ஃபிஷ். flying above the sea, how to dive for fish into the sea. சீக்கு மேலே பறந்துக்கிட்டே இருக்கிறப்ப எப்படி, சப்போஸ் if the bird saw a fish in the சீக்குள்ளார வந்து ஒரு ஃபிஷ் இருக்குது பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால், ஹவு டு டைவ் அண்டு கேட்ச் த ஃபிஷ்ஷு. டைவ் பண்ணி எப்படி வந்து அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இந்த பேரண்ட்ஸ் வந்து கேவ் தி அதர் லிட்டில் சீகல்ஸ் ட்ரைனிங். அவங்க பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த யங் சீகல் வந்து லெட்ஜில் உட்காந்து பார்த்துட்ருக்கு. கம் டு த நெக்ஸ்ட் லைன். இன்ஃபேக்ட் அப்படின்னா என்னது, இட்ஸ் அ ஃப்ரேஸ். இன்ஃபேக்ட்னா உண்மையிலேயே, ரியலி, இது மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதாவது இன்ஃபேக்ட். இங்கே இருக்குது, ஃபேக்ட் இஸ் தேர் இன் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பேஜ். இன்ஃபேக்ட் seen his older brother, elder maybe also used, older brother catch his first herring. ஆக்சுவலாக என்னது, வெரி surprisingly his older brother வந்து what did the older brother do, என்ன பண்ணுச்சு அது அப்படின்னு கேட்டால், he caught the first herring, முதல் ஃபிஷ்ஷை டைவ் பண்ணி, சீக்குள்ளே டைவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து அது வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்ரிங், ஐ எம் கோயிங் டு see the meaning of the word herring. ஹெர்ரிங் அப்படின்னா a long silver fish that swim in large group in a sea. இது இந்த என்னென்னா, இது அப்படியே ஜஸ்ட்டு எங்கள் புக்கு பின்னாடி இருக்கிற மீனிங்ஸை காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்கேன், அவ்வளோதான். அங்கே போக வேணாம், இங்கேயே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெர்ரிங் அப்படின்னா இட்ஸ் அ ஃபிஷ், அவ்வளோதான். அது எப்படி இருக்கும், சில்வர் கலரில் இருக்கும். அண்ட் இட் வில் பி வெரி லாங், பெருசாக இருக்கும். தட் இஸ் த மீனிங். ஓகே, ரைட். த கைண்ட் ஆஃப் ஃபிஷ் த ஓல்டர் பிரதர் காட் வாஸ் என்னன்னு கேட்டால் ஹெர்ரிங்கிற ஃபிஷ் வந்து அது பிடிச்சிச்சு. அண்ட் டூவர் அப்படின்னா ஈட்டிங் தான். த மீனிங் இஸ் கிவன் டு ஈட் சம்திங் ஈகர்லி in large amount. As the older brother
caught the first fish. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை பிடிச்சிச்சில்ல அது, அதனால் வெரி ஈகர்லி வித்தவுட் எனி ஸ்டாப் நிப்பாட்டாமல் கடன்ட்டு அது வந்து வெரி ஈகர்லி இட் வாஸ் ஈட்டிங். தட் இஸ் த மீனிங். அதாவது இந்த எக்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னு கேட்டால், த ஓல்டர் பிரதர் வந்து காட் அ சில்வர் ஃபிஷ், இந்த கைண்ட் ஆஃப் ஃபிஷ் ஹெரிங் அண்டு எயிட் பிடிச்சி சாப்பிட்டுச்சு. இது எல்லாத்தையுமே அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்குது. அது ஸ்டாண்டிங்கான ராக்கு பிடிச்சிட்டு அந்த ஓல்டர் பிரதர் வந்து ஒரு ராக் மேலே வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. while his parents, what are the parents doing அப்படின்னா, while his parents circled around raising a proud cackle. இதை பார்த்த உடனே இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த வே ஆஃப் ப்ரைஸிங் தி ஓல்டர் பிரதர் who caught the first fish. அதாவது இந்த ஓல்டர் பிரதர் வந்து முதல் முறையாக பிடிச்சிடுச்சு பார்த்தீங்களா, அதை ப்ரைஸ் பண்ணுற விதமாக அந்த பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்க்கிள்டு அரவுண்டு, சர்க்கிள்னால் ரவுண்டாக அந்த ஃபிஷ்ஷை வந்து அந்த பறவையை வந்து சுற்றி வந்து சவுண்ட் பண்ணிக்கிட்டு கேக்கல்டு. இந்த சவுண்ட் இஸ் மீனிங் இஸ் கிவன். ஏட்மா சாரி, ஒரு நிமிஷம். டச் ஆகிடுச்சு. கேக்கிள், த மீனிங் கேக்கிள் என்னென்னு பார்ப்போமா, டு ஈட் சம்திங் ஈகர்லி அண்ட் லார்ஜ் அமௌண்ட். சாரிடா, கேக்கிளோட மீனிங் இது கிடையாது, சொல்லப்போறேன்னா அது கேக்கிள் அப்படின்னாலும் ப்ரைஸ் பண்ணுற சவுண்ட் பண்ணுறது தான். ஐ வில் கோ டு த லாஸ்ட் பேஜ் டு கெட் த கரெக்ட் மீனிங், நோ ப்ராப்ளம். கேக்கல் மீனிங் வந்து என்ன போட்டிருக்காங்க, எஸ், ஷார்ப் broken நாய்ஸ் ஆர் க்ரை ஆஃப் ஹென், கூஸ் ஆர் சீகல். ஏதோ சீகல்லோ இல்லை கூஸோ இல்லை ஹென்னோ ஏதோ ஒன்று ஷார்ப்பாக வந்து ஒரு கத்துறது, அழுகிறது மாதிரி இல்லை, நாய்ஸ்னால் க்ரைனா பொதுவாக அழுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சவுண்டு, அந்த சவுண்ட் பண்ணிக்கிட்டு கத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, ரைட். ப்ரௌடாக கத்துறது, க்ரைனா பொதுவாக அழுகிறதுன்னு தான் சொல்லுவாங்க, சவுண்டாக கத்துறதையும் சொல்லலாம். ஓகே, ரைட்டு. இந்த பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக ஷார்ப் சவுண்டு மேக் பண்ணி அவங்கள அந்த ஓல்டு பிரதர் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பிடிச்சாங்கல்ல ஃபிஷ்ஷை, அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்ட் அபவுட் ஆன் த பிக் பிளாட்சி. பிளாட்னா அந்த சர்ஃபேஸ், அந்த சமதளமான ஒரு பகுதியில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் உட்காந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அதர் தேன் தி லோன்லி சீகல், தனியாக இருக்கிற பறவையை தவிர. மிட்வே டவுன் த ஆப்போசிட் கிளிஃப், பறந்து அந்த சீயை தாண்டி இன்னொரு கிளிஃபில், இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த கிளிஃபில் தனியாக உட்காந்துருக்கு பார்க்குறீங்களா, படத்தில் இருக்கு பார்க்குறீங்களா, இது சிங்கிளாக தனியாக வந்து இருக்கிறது தான் வந்து பறக்காத அந்த சீகல். இங்கே இதோ இருக்கிறது வந்து அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது பேரண்ட்ஸு அண்டு அதர் சீகல்ஸ், இதெல்லாமே வந்து ஸோ அங்கே உட்காந்துட்ருக்காங்க. லாஃபிங் அட் ஹிஸ் கவர்டஸ் அப்படின்னா கோழைத்தனம். ஸோ ரொம்ப பயந்துக்கிட்டு பறக்காமல் இருப்பார், தனியாக உட்காந்துட்டு. நம்ம வந்து எப்படி கற்றுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷையே பிடிச்சி சாப்பிட்டுட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணிவிட்டு பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, இதான் வந்து இந்த 3rd பேராகிராஃபில் இருக்குது. என்னென்னு கேட்டால் 24 ஹவர்ஸாக அந்த சீகல் வந்து தனியாக இருக்குது, யாருமே வந்து ஃபுட்டு கொடுக்கவே கிடையாது. அண்ட் அதர் யங் சீகல்ஸ்லாம் வந்து தே ஆர் ட்ரையிங் டு ஃப்ளை பர்ஃபெக்ட்லி, கற்றுக்குறாங்க. அண்ட் ஈவன் த ஓல்டர் பிரதர் ஆஃப் த சீகல் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷையே வந்து பிடிச்சிட்டாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, அதை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இந்த பேரண்ட்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணி ஃப்ளை பண்ணிவிட்டு கேக்கிள் பண்ணி ஷவுட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆல் த மார்னிங், அந்த நாள் பூரா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மார்னிங் ஃபுல்லாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற கிளிஃப், ஆப்போசிட்டில் இருக்கிற மவுண்டெயின், இந்த பிக்சர் காமிச்சேன் இல்லையா, இந்த மவுண்டெயினில் இந்த சீகல் இங்கே தனியாக இருக்குது, இந்த அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அது வந்து ஆப்போசிட் கிளிஃபில் உட்காந்துக்கிட்டு இதை பார்த்து லாஃபட் பண்ணுறாங்க, அப்படின்னா கேலி பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. கவர்டஸ் அப்படின்னு ஒரு மீனிங் வந்து அதோட கோழைத்தனத்தை நினச்சி. இதான் வந்து 3rd பேராகிராஃபில் இருக்குது. அடுத்தது வாங்க. த சன் வாஸ் நவ் அசெண்டிங் த ஸ்கை ஆஸ் இட் வாஸ் மார்னிங் டைம். இந்த லைனில் கொடுத்துருக்காங்கல்ல, மார்னிங்கில் அதெல்லாம் நடந்துச்சு. த சன் வாஸ் நவ் அசெண்டிங், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் கேட்கலாம். அசெண்டிங் அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டு மேக்ஸ்லலாம் கூட வரும்ல, ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு வரும். அசெண்டிங்னா ஏறுறது, ஆப்போசிட் வந்து டிசெண்டிங். இப்போயே ஆப்போசிட் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. த சன் வாஸ் நவ் அசெண்டிங் த ஸ்கை. மார்னிங் டைமில் என்ன பண்ணும், சன் வந்து அசெண்ட் ஆகிட்டு தான் போகும், ஈவினிங் ஆனால் டிசெண்ட் ஆகும்.
blazing warmly on his ledge that faced the south. ஸோ அந்த லெட்ஜ் வந்து சவுத் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த லெட்ஜு வந்து சவுத் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பிளேசிங் வார்ம்லி ஆன் ஹிஸ் லெட்ஜ், அதோட லெட்ஜில் வந்து அழகாக பிளேசிங்காக பலன்னு வார்மாக சன்லைட் வந்து வருது. ஹீ ஃபெல்ட் த ஹீட்டு, அப்புறம் வந்து அது அந்த லோன்லியாக இருக்கிற அந்த சீகல் வந்து ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஹீ ஃபெல்ட் த ஹீட் பிகாஸ் ஹீ ஹேட் நாட் ஈட்டன். எஸ், அந்த லைட்டான வார்மான அந்த சன்லைட் கூட இது வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டால் ஹி டிட் நாட் ஈட் எனி திங் த டே பிஃபோர். முதல் நாள் ஃபுல்லாக வந்து சாப்பிடாமல் இருந்திருக்குல்ல, அதனால் அந்த ஹீட்டை கூட டாலரேட் பண்ண முடியல, அதை பேர் பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல. அதான் ஹீ ஃபெல்ட் த ஹீட் பிகாஸ் ஹீ ஹேட் நாட் ஈட்டன் சின்ஸ் த ப்ரீவியஸ் நைட்ஃபால். நைட்ஃபால் அப்படின்னா இரவு பொழுது, அதாவது ஈவினிங். நைட்ஃபால்னால் ஈவினிங் ஆர் நைட்டு அது மாதிரி. ஸோ நைட்ஃபால்லேருந்து ப்ரீவியஸ் நைட்ஃபால்லேருந்து சாப்பிடவே இல்லையா, அதனால் அந்த ஹீட்டை கூட அதால் தாங்க முடியல. தென் ஹீ ஹேட் ஃபவுண்ட் அ dried piece of mackerels. Mackerels meaning, I will open, seagull. Mackerel அப்படின்னா இட்ஸ் a noun. A sea fish with a strong taste often used as a food. இதுவும் வந்து மேக்கரல் அப்படிங்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் சீ ஃபிஷ்ஷு தான். இது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங் டேஸ்ட்டாக இருக்குமா, அடிக்கடி எல்லாருமே சாப்பிட்றது அப்படின்னு கொடுக்குறாங்க. ப்ளீஸ். ஓகே, ரைட்டு. ஸோ இங்கே என்ன இருக்குது, மார்னிங் டைமு, அந்த சன்லைட் கூட he was not able to bear because he did not eat anything the day, the full day, the previous full day. பட் அங்கே என்ன அதுக்கு கிடைக்குதுன்னா he could found, அதுக்கு வந்து he had found, அதுக்கு ஒன்று கிடச்சி. என்னன்னு கேட்டால் dried piece of mackerels. The following is in the next page. மேக்கரல்ஸ், அந்த மீனோட ட்ரைடு பீஸ், அதுவும் முக்கியமாக அந்த ஃபிஷ்ஷு கூட கிடையாது, அந்த மேக்கரல்ஸோட, அது வரமாட்டேங்கிறாங்க. மேக்கரல்ஸ் டெய்ல், அந்த மீனோட டெய்ல்னால் அது வாலோட காஞ்சு போன ஒரு பகுதி, அது மட்டும்தான் அதுக்கு கிடைக்குது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்போ ரிமைனிங் கடந்த வேஸ்ட் பீசஸ் அது மட்டும்தான் இருக்குது. அட் த ஃபார், அதுவும் எங்கே இருக்குது, அட் த ஃபார் எண்ட் ஆஃப் த லெட்ஜு, கடைசியாக, அதாவது ஓரமாக எங்கேயோ ஒரு மூலையில், லைக் அது மாதிரி தான். அதுதான் வந்து ஹீ குட் அவைல், அது மட்டும்தான் அதால் வந்து கிடைக்கிது அதுக்கு, அது மட்டும்தான் சாப்பிட போகுது. That is the thing we are going to see. Now there was not a single scrap of food left, yes, other than the dried piece of mackerel's tail. அந்த mackerel's tail ஓட dried piece தவிர there is nothing in the place, in the on அப்படிங்கிறது தான் கரெக்ட் ப்ரிப்போஷன் யூஸ்டு there. on the ledge, அந்த லெட்ஜில் வந்து, ஸோ அந்த ப்ரிப்போஷன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்ஜுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போஷன் போடணும் அப்படின்னு கேட்டால் ஆன் த லெட்ஜ், இந்த லெட்ஜு கிடையாது, ஓகேவா. ஸோ ஆன் த லெட்ஜ் வந்து ஒரு அந்த ஸ்க்ராப் ஃபுட்டை தவிர வேறு எதுவுமே வந்து கிடையாது. தட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ் டு த சீகல் டு ஈட். அதுதான் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் சாப்பிட்றதுக்கு, அதுதான் சாப்பிட்டு ஆகணும், இல்லைன்னா அதுக்கு உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன். ஹி ஹேட் சர்ச்ட் எவ்ரி இன்ச், ஒவ்வொரு இடத்தையும் வந்து தேடி பார்க்குது. ரூட்டிங் அமாங் த ரஃப் dirt caked straw nest where he and his brothers and his sister had been hatch பண்ணுறது அப்படின்னா முட்டையிலேருந்து பொறிச்சு வர்றது, தி ஆக்ஷன் ஆஃப் கமிங் அவுட், அதாவது முட்டையிலேருந்து பொறிச்சு வருதுல, அதான் ஹேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். when there were eggs on the ledge, அந்த லெட்ஜில் வந்து எக்கு இருந்தப்போ, அந்த பறவைகள்லாம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும், எங்கே இருந்திருக்கும், எக்குள்ளே தானே இருந்திருக்கும். ஸோ அதை பொறிக்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரானா, அது அந்த வைக்கோல், இந்த மாதிரி இலை, காஞ்சு போன இலை, இதெல்லாம் வந்து கொண்டு தானே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் அங்கே மீதி கிடக்குங்கிறாங்க. again come to the lines. He had searched every inch, rooting among the rough dirt caked straw nest. அந்த ஸ்ட்ராவால் செஞ்சுருக்கிற நெஸ்ட்டில் எவ்ரி இன்ச்சு, ஒரு இடம் விடாமல் எல்லாத்துலேயும் தேடி பார்க்குது. இஃப் தேர் இஸ் எனி அதர் ஃபுட், ஏதாவது ஃபுட்டு இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்குது. அந்த காஞ்சி போன அந்த இடத்துலலாம், அந்த இடத்துல தான் அவங்க வந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம.
he and his brothers and sister had been hatchedனா பிறந்தாங்க. அந்த கோழி முட்டையிலேருந்து அந்த யங் சீகல் வந்துச்சுல்ல, அந்த பிறக்கிறது அதான் வந்து ஹேட்ச்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல உள்ள எல்லாத்தையும் தேடி பார்க்குது. பட் ஹி குட் ஃபைண்ட் நத்திங். அதால் எதுவுமே வந்து கிடைக்கல அதுக்கு. ஏன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது. He even knocked at the dried pieces of seagull. Knocked இதோட மீனிங் தான் அந்த ஸ்டாரில் இருக்குது. I am going to touch the star and it will open and see the meaning. A bite or chew something அப்படிங்கிறத மீனிங். கடிக்கிறது இல்லைன்னு சொன்னால் மெல்றது என்ன போட்டிருக்காங்க. he even knocked at the dried pieces of egg shell. அப்புறம் அங்கே ஹேஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இருக்கலாம், அங்கே அந்த எக்கோட ஷெல்லு இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே அங்கே கிடக்குதான். அதை மட்டும்தான் பைட் பண்ணி பார்க்குது, அதை மட்டும்தான் அது சாப்பிடுதான். வேறு எதுவுமே அதுக்கு சாப்பாடு கிடையாது, அங்கே இல்லை. there is nothing is available there other than these things. It was like eating a part of himself. அது எப்படி இருக்குது, அதையே அது சாப்பிட்டுக்கிற மாதிரி அது இருக்குது. ஏன்னா அதுலேருந்து தானே அந்த எக்லேருந்து அது வந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு. ஓகே, அகெயின் அந்த பேராகிராஃபில் என்ன இருக்குது, ப்ரீவியஸ் பேஜ்லேருந்து இருக்குது பார்ப்போம். இங்கே இருக்குது. இது மார்னிங் டைமில் வந்து இருக்கிற அந்த லைட் வார்மிங்கை கூட அதால் தாங்க முடியல. பிகாஸ் ஹி டிட் நாட் ஈட் எனிதிங் த ப்ரீவியஸ் டே. முதல் நாள் வந்து அது எதுவுமே சாப்பிடவே இல்லை. அப்புறம் என்ன தான் அதுக்கு அவைலபிள் அங்கே அப்படின்னு கேட்டால் மேக்கரல்ஸ், ட்ரைடு பீசஸ் ஆஃப் மேக்கரல்ஸ் டெயில் மட்டும்தான் இப்போ கிடக்கு. அப்படி இருந்தாலுமே வந்து ஹி சர்ச்டு ஹியர் அண்ட் தேர் ஃபார் ஃபுட். இங்கேயும் அங்கேயும் தேடி பார்க்குது. அது எந்த மாதிரியான இடம், அது என்னெல்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த பிளேஸில் தான் தே ஹேட் பீன் ஹேட்ச்டு. அங்கே தான் அவங்க வந்து பிறந்தாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த எக் ஷெல்ஸ் மட்டும்தான் அவைலபிள் தேர் அதர் தேன் தி ட்ரைடு பீசஸ் ஆஃப் மேக்கரல் ஸ்டைல். அதை மட்டும்தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. ஈட்டிங் தி எக் ஷெல் இஸ் compared here or it is said that it was like eating a part of himself. அதை சாப்பிட்றது வந்து அதோட ஒரு பகுதியை சாப்பிட்டுக்கிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த எக்கு அது இருந்த எக்கையே அது சாப்பிட்றதுனால அதையே சாப்பிட்ருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், கம் டு த கொஸ்டின் சி. வாட் வாஸ் த ஃபஸ்ட் 17 செகண்ட் வந்துருச்சு. What was the first catch of the young seagull's older brother? older brotherோட ஃபஸ்ட்டு கேட்ச் என்ன இருந்துச்சு, என்ன அது பிடிச்சிச்சு அது அப்படின்னு கேட்டால் ஹெர்ரிங். பார்த்தோம்ல, ஹெர்ரிங் அப்படிங்கிறது தான் அதோட ஆன்சர். we have to move fast, நிறைய நேரம் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் டி வாங்க. What did the young seagull manage to find in his search for food on the ledge? when he was searching for ஃபுட்டு தேடிட்டு இருக்கிறப்போ அதுக்கு என்ன தான் கிடச்சிச்சு அப்படின்னா மேக்கரல்ஸ் ட்ரைடு பீசஸ் அதான் கிடச்சி. ஆக்சுவலாக மேக்கரல்ஸ் டெய்லோட ட்ரைடு பீசஸ் கிடச்சிச்சு. அண்ட் தென் பீசஸ் ஆஃப் எக்ஷெல் கிடச்சிச்சு. இதான் கிடச்சி. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறோமா? நிறைய செகண்ட் வந்தால் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்த பார்ட் ஆஃப் லெசன் பார்க்கலாம். திரும்ப கேளுங்க, கேட்டு பாருங்கள். புரியலன்னா எனக்கு என்னன்ட்டு வாய்ஸ் அனுப்புங்க, இல்லைன்னு சொன்னால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, ஸ்டாப் பண்ணுறேன்.